நமக்கு இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, calculate the amount of carbon dioxide that could be produced when 1 mole of carbon burn in an airன்னு கேட்டுக்கிறாங்க. in an airல கேட்டுருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ல வந்து பர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏர்ல வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஆக்சிஜனோட நமக்கு வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? இது பேலன்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆமா, இது வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன் தான். ஒரு கார்பன் இருக்குது, அங்கே 2 ஆக்சிஜன் வந்து இது வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து நமக்கு வந்து 1 மோல் வந்து எடுத்துக்கிறாங்க. கார்பன் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 1 மோல் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 1 மோல் கார்பன் நீங்கள் பர்ன் பண்ணால் ஆக்சிஜன் நமக்கு வந்து எவ்வளோ தேவை? 1 மோல் வந்து நமக்கு வந்து தேவை. இங்கே ஏர்ல தான் பர்ன் பண்ணுறாங்க. அப்போ ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து எத்தனை மோல் வேணாலும் எடுத்துக்கலாம், நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. அப்போ 1 மோல் கார்பன் 1 மோல் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும்? 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன கேட்டோம்னா கால்குலேட் தி அமௌண்ட்னு கேட்டுருக்காங்க. அப்போ அமௌண்ட்னா அவங்க வந்து கிராமில் வந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே நமக்கு வந்து மோல்ல வந்து இருக்குது. அப்போ 1 மோல்ன்றது நமக்கு வந்து எத்தனை கிராம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு மோலுக்கு என்ன ஃபார்முலா? மோல் which is equal to given mass. Okay, so given mass divided by molecular mass. Divided by molecular mass. ஓகே சார், கரெக்ட். மாலிகுலர் மாஸ். அப்போ நமக்கு மோல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மோல் கேட்டுக்கிறாங்க. அப்போ மாஸ் வந்து எவ்வளோ நமக்கு வந்து தெரியாது, அது எக்ஸ்னு எடுத்துப்போம். மாலிகுலர் மாஸ் எவ்வளோ? கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் மாஸ் எவ்வளோ? நமக்கு வந்து 44. ஏன்னா கார்பனுடைய வெயிட் வந்து நமக்கு வந்து 12 இல்லையா? அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, 2 ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு 32, ஓவரால் நமக்கு என்ன இருக்குது? 44. அப்போ கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு வந்து 44. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் which is equal to 44 கிராம். அப்போ நீங்கள் 1 மோல் கார்பன் எடுத்து நீங்கள் வந்து ஏரில் வந்து நீங்கள் பர்ன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும்.